ஸோ வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வெல்கம் பேக் இன் அனதர் வீடியோ. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் வீடியோ ஆஃப் த ஹோம் சர்வர் சீரீஸ். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 3 வீடியோவில் நம்ம ஃபைல் ஷேரிங் சர்வர், மியூசிக் ஸ்ட்ரீமிங் அண்ட் மூவி ஸ்ட்ரீமிங் சர்வர், இந்த 3 விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா ப்ளீஸ் அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? நவ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட சர்வருக்கு ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ண போகிறோம் நண்பர்களே. நான் திரும்பியும் சொல்கிறேன், சர்வருக்கு தான் ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ண போகிறோம். இல்லை, நிறைய பேர் என்னென்னா ரவுட்டருக்கு எப்படி ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்காக வந்திருப்பீங்க. அந்த வீடியோ இந்த வீடியோ இல்லை கைஸ். ஸோ அதுக்காக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளம் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, சர்வருக்கு எதுக்கு தான் ப்ரோ ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நான் உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மலாக நம்ம சர்வருக்குள்ளே எஸ்எஸ்ஹெச் பண்ணி போகணும்னா நம்ம இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் அடுத்து அந்த ஐபி போட்டுட்டு நம்ம போவோம். கரெக்டாக? இப்போ நான் வந்து என்னோட அந்த அம்மா லேப்டாப் சர்வரை நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். லேப்டாப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்துரும்னா இந்த ஐபி வந்து மாறிடும். சரிங்களா? இல்லை, என்னோட ரவுட்டரை நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன்னா இந்த ஐபி வந்து மாறி ஏதாவது 1.3க்கு பதிலாக 1.10 மாறிடலாம். என்னவா வேணாலும் மாறிடலாம் கைஸ். சரிங்களா? இப்படி தான் வந்து உங்களோட ரவுட்டருக்குள்ளே டிஹெச்சிபி சர்வர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் நெட்வொர்க்கிங் பற்றி படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக படிக்கலாம். பட் சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னோம்னா, அந்த டிஹெச்சிபியோட வேலையே என்னன்னா, உங்கள் நெட்வொர்க்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிவைஸ்க்கும் இந்த மாதிரி ரேண்டமாக ஐபியை அசைன் பண்ணி விட்டுறது. சரிங்களா? ஸோ எல்லா தடவையும் உங்களோட லேப்டாப்போட ஐபி இதே ஐபியாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை. மேபி நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் இது 5 மாறிடலாம், 1.10 மாறிடலாம், என்னவா வேணாலும் மாறிடலாம். அண்ட் என்னவா மாறும் நம்ம கையில் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால இப்போ நான் ஒருவேளை எஸ்எஸ்ஹெச் பண்ண ட்ரை பண்ணேன்னா மேபி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட்? நம்ம எஸ்எஸ்ஹெச் மட்டுமா பண்ணுறோம்? நம்ம சம்பா சர்வர் செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம SMB:/192.168.1.5 போட்டுட்டு நம்ம போனோம்னா மேபி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது 1.10 மாறி இருக்கலாம். ரைட்? நம்ம ஜெல்லிஃபின் கூட நம்ம செட்டப் பண்ணியிருந்தோம். ரைட்? அது 1.5ன்னு நம்ம போட்டுட்டு போனோம்னா மேபி அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட்? அதாவது இது வந்து மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஸோ அது சரியா? நீங்களே சொல்லுங்கள். இல்லைல்ல? ரைட்? ஸோ நம்ம வந்து நம்மளோட லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரே ஐபி இருக்கணுன்ற மாதிரி செட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும்ல கைஸ். அதாவது எப்போ பார்த்தாலும் மாறிக்கிட்டு இல்லாமல் ஒரே ஐபியாக இருக்கும். எப்போவுமே ஒரே இது தான் இருக்கும் அண்ட் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் அது பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது கைஸ். ஒன்று வந்து உங்களோட ரவுட்டரோட செட்டிங்ஸில் நீங்கள் மாற்றங்கள் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களோட லேப்டாப் அந்த சர்வர் இருக்குல்ல, சர்வரில் வந்து நெட்வொர்க் மேனேஜர்னு ஒன்று இருக்கும், அதோட செட்டிங்ஸில் நீங்கள் பண்ணலாம். நான் 2மே ஷோ பண்ணுறேன். நான் ஏன் 2மே ஷோ பண்ண போகிறேன்னா, பிகாஸ் நிறைய பேரோட ரவுட்டரில் எனக்கு இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குமான்றது அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா நான் ஏர்டெல் ரவுட்டர் வச்சுருக்கேன், நீங்கள் மேபி ஜியோ ரவுட்டர் வச்சுருப்பீங்க, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம். அது என் கையில் இல்லை. சரிங்களா? அதனால ஒருவேளை நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் உங்களுக்கு 2வது மெத்தடில் எப்படி பண்ணணுன்றதையும் நான் காமிப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் கைஸ்? சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? நம்ம வந்து நம்மளோட ரவுட்டர்கிட்ட சொல்லணும் தட் டே லூஸ் ரவுட்டர், யூ இடியட், யூ எப்போ பார்த்தாலும் நீ ரேண்டமாக ஐபி அசைன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை திட்டணும். அண்ட் திட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சரி இனிமேல் நீ எல்லா டிவைசஸ்க்கும் நீ ஏதோ ரேண்டம் ஐபி கொடுத்துக்கோ, பரவாயில்ல, ஆனால் என்னோட சர்வருக்கு நீ இந்த ஐபி தான் கொடுக்கணும் என்ற ஒரு ஐபியை நம்ம செட் பண்ணணும் கைஸ். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சர்வருக்கு இந்த ஐபி தான் இருக்கணும் என்று நம்ம ரவுட்டர்கிட்ட செட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அது எப்படி பண்ணுறது? நம்ம எப்படி நம்மளோட ரவுட்டர்கிட்ட போய் சொல்கிறது தட் என் சர்வருக்கு இந்த ஐபி தான் இருக்கணும்? நம்ம சர்வரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் நம்மளோட ரவுட்டர்? சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் லைட்டாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆமாங்க, மேக் அட்ரஸ் வச்சு தான் உங்களோட டிவைஸில் இருக்கிற அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது நீங்கள் இதை இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எனி டிவைஸ் தட் கேன் பி கனெக்டட் டு இன்டர்நெட், எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வைஃபை அடாப்டர் அல்லது நீங்கள் ஈத்தர்நெட் போர்ட் அல்லது உங்கள் ஃபோனு கூட எடுத்துக்கோங்களேன். ஃபோன் கூட எப்படி இன்டர்நெட் மூலயமா கனெக்ட் ஆகும்னா, உங்கள் ஃபோனுக்குள்ளே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்.
அண்ட் அந்த ஒரு மாடியூல் தான் வந்து நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா அந்த நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ண முடிகிற ஒரு விஷயத்துக்கு மேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் வச்சு தான் வந்து உங்கள் ரவுட்டர் உங்கள் டிவைஸை கண்டுபிடிக்கும் அண்ட் அது கூட கம்யூனிகேட் பண்ணும் அண்ட் எல்லாமே பண்ணும். நீங்கள் மேக் அட்ரஸ் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், என்றைக்காவது நம்ம டீச் பண்ணுவோம். பட் இதுதான் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா உங்கள் சர்வரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரவுட்டர்கிட்ட போய் சொல்ல போகிறோம், டே லூசு பயலே, என்னோட இந்த மேக் அட்ரஸ் உள்ள டிவைஸுக்கு நீ இந்த ஐபி செட் பண்ணிரு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க அப்படி போய் சொல்லுவோம். அப்படி போய் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ரவுட்டரோட செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அண்ட் அது வந்து 192.168.1.1 வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ட்ரு அமுக்குனிங்கன்னா அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்துடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த 192.168.1.1 இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ரவுட்டர் பிராண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் ரவுட்டர் லாகின் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா அது வந்துடும், எந்த ஐபியில் போகணும், அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் என்ன போட்டால் லாகின் பண்ண முடியும், இதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜியோ ரவுட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 29.1 இருக்குது. ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம் கைஸ். ஓகேவா? அது நீங்கள் உங்கள் ரவுட்டருக்கு அது என்னதுன்றது தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆமாம், இதை தான் வந்து இன்னொன்று டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களோட ரவுட்டரோட ஐபி இருக்கும்ல, அதை வந்து கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ நான் வந்து என்னோட ரவுட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வருது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வரணும் என்று அவசியம் இல்லை நண்பர்களே. ஓகேங்களா? எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் தேடணும். அது உங்களுக்கு டிஹெச்சிபின்னு போட்டிருக்கலாம், டிஹெச்சிபி சர்வர்னு போட்டிருக்கலாம், எப்படி வேணாலும் போட்டிருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் தேடணும். தேடி கண்டுபிடிச்சிட்டு அங்கே எங்கேயாவது மேக் பேஸ்டு அசைன்மெண்ட், மேக் அட்ரஸ் அசைன்மெண்ட், மேக் அட்ரஸ் செட்டிங் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் அடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தேடி கண்டுபிடிச்சிருங்க அடுத்து. சரிங்களா? ஸோ இங்கே வந்து உங்களோட அந்த சர்வரோட மேக் அட்ரஸ் எடுத்து போட்டுருங்க. அண்ட் கீழே வந்து அதுக்கு நீங்கள் என்ன ஐபி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. சிம்பிள். ஆனால் இப்போ நான் எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு இருக்கேனோ, இந்த மாதிரி உங்களோட ரவுட்டர் செட்டிங்ஸில் இவ்வளோ ஈஸியாக இருக்குமான்னு அவசியம் இல்லை கைஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷனே நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியலைன்னா என்னைய மன்னிச்சிருங்க. அதான் உங்களுக்கு நான் செகண்ட் மெத்தட் சொல்லித்தரவேல, அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதை வச்சும் பண்ணிட முடியும். சரிங்களா? மேபி இந்த பாயிண்டில் இருக்கும், என் ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த டைமிங்க்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் செகண்ட் மெத்தட் செட்டிங் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சர்வரோட மேக் அட்ரஸ் போடணும். ஸோ சர்வரோட மேக் அட்ரஸ் என்னன்றதை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சர்வருக்குள்ளே SSH பண்ணி போய்க்குவோம். அண்ட் as you can see எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. SSH வந்து ஏதோ வார்னிங் அந்த மாதிரிலாம் காமிக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம் கைஸ். இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்றத உங்களுக்கு சும்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, நீ மேன் இன் த மிடில் அட்டாக்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏதோ பிரச்சனை ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது இதுன்னு சொல்லுது. அது ஒன்றும் இல்லை கைஸ். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 192.168.1.3 அப்படின்ற ஐபி இருக்குல்ல, இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட சர்வர் ஐபியாக இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோட ஃபோனும் வந்து என்றைக்கோ மாறி என்னோட ஃபோனோட ஐபியும் இதே 1.3 மாறிடுச்சு. ஏன்னா நான் சொன்னேன்ல, நம்ம டிஹெச்சிபி என்ற லூசு ரவுட்டரில் இருக்கிற இந்த ஒரு விஷயம் இருங்க இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த டிஹெச்சிபி என்ற லூசு விஷயம், இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லூசுத்தனமாக ரேண்டமாக ஐபி அசைன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணி விட்டுட்டாருன்னா, நம்மளோட ஃபோனுக்கும் இந்த மாதிரி 1.3 அப்படின்னு ஒரு வாட்டி ஐபி அசைன் பண்ணி விட்டுட்டாரு. அண்ட் ஒரு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனுக்குள்ளேயும் SSH பண்ணி போயிட்டேன். ஸோ இப்போ SSHக்கு குழப்பம் வந்துருச்சு. என்னடா நீ 192.168.1.3 அப்படின்றத வச்சு நீ சர்வரையும் ஆக்சஸ் பண்ண, நீ ஃபோனையும் ஆக்சஸ் பண்ணுற, என்னடா நடந்துகிட்டு இருக்க, ஐயோ ஓ மை காட் வாட் த ஃபக் அப்படின்னு வந்து நம்ம SSH நினைக்குது. சரிங்களா? ஸோ அதுதான், இந்த மாதிரி குழப்பங்களும் வரலாம் கைஸ். அதனால தான் நம்ம ஸ்டாட்டிக் ஐபியை செட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க.
வேலை முடிஞ்சிரும். அது என்ன பண்ணும்னா, அந்த 192.168.1.3 சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் அது டெலீட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நான் திரும்பியும் லாகின் பண்ணுறேன். எஸ் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். அண்ட் எஸ் வி ஆர் இன்சைட் அவர் சர்வர். நவ் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படின்னு போட்டுட்டு என்டர் அமுக்குங்க. சரிங்களா? இப்படி போட்டோடனே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கும். ஒருவேளை நீங்கள் ஈத்தர்நெட் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்கே ENO1 அல்லது ENP0S3 இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். EN போட்டு ஆரம்பிச்சிருக்குன்னா அது வந்து உங்களோட ஈத்தர்நெட் போர்ட்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கே 3ன்னு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா WLO1 அப்படின்னு கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து என்னன்னா உங்களோட ஒயர்லெஸ் அடாப்டர் அல்லது நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு WLO1 அல்லது WLP0S3 இந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த 2 தான் உங்களுக்கு தேவை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் EN தான் போட்டிருக்கு. ஏன்னா என்கிட்ட வெறும் ஈத்தர்நெட் தான் கைஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் குழப்பிக்க தேவையில்ல. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏதாவது குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் உடனே சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் சொல்லக்கூட தேவையில்ல, நான் இப்போயே திரும்பியும் சொல்லிடுறேன். இந்த LO அப்படின்னு போட்டிருக்குல்ல, இதை மட்டும் கண்டுக்காதீங்க. மிச்சது EN அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும் அல்லது WL அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். WLனா ஒயர்லெஸ், ENனா உங்களோட ஈத்தர்நெட். ஓகேவா? புரிஞ்சிருச்சு. வெரி குட். நவ் நீங்கள் ஒருவேளை ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த EN போட்டு இருக்கும்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஈத்தர் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ஈத்தர்நெட்டோட மேக் அட்ரஸ். ஓகேவா? ஆமாம், இதுதான் உங்களோட இந்த BRDக்கு முன்னாடி இருக்குல்ல, இதுதான் உங்களோட ஈத்தர்நெட்டோட மேக் அட்ரஸ். இது வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரி தான் அப்படியே கீழே இருக்கும். WLO1ன்னு போட்டுட்டு அதுக்கு கீழேயும் இந்த லிங்க் ஈத்தர்னு போட்டிருக்கும். அண்ட் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து உங்களோட அந்த ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் கனெக்ட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான மேக் அட்ரஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ஈத்தர்நெட் வழியாக பண்ண நினைக்கிறீங்க அல்லது ஒயர்லெஸ் வழியாக பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கேற்ற மேக் அட்ரஸை எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ரவுட்டரோட செட்டிங்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ மேபி நீங்கள் ரவுட்டர் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், திரும்பியும் லாகின் கேட்குது. ஸோ அது அப்பப்போ செக்யூரிட்டிக்காக அது டைம் அவுட் பண்ணி விட்டுரும், நம்மளை லாக் அவுட் பண்ணி விட்டுரும். ஸோ அதெல்லாம் நார்மல் தான் கைஸ், பெரிய விஷயம் இல்லை. திரும்பியும் நீங்கள் லாகின் பண்ணி அதே செட்டிங்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய்க்கோங்க. அண்ட் இங்கே போய் இனேபிள் பண்ணிவிட்டு இங்கே போய் மேக் அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அண்ட் இதுக்கு நான் என்ன ஐபி அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் போட்டுக்கிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பாருங்கன்னா உங்களோட ஐபி வந்து யூஸ்வலாக 192.168. அந்த மாதிரி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் பீப்புளுக்கு ஹோமில் இருக்கிற ரவுட்டர்லலாம் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10ன்னு போட்டு ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு 172ன்னு போட்டு ஆரம்பிக்கலாம். அது நீங்கள் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே ஆரம்பிங்க. இந்த கடைசி நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து 192.168.1 அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் கடைசி நம்பர் வந்து நான் மேபி 200 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? நான் இங்கே 2000 போட்டுக்கலாமா ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இல்லை கைஸ், அது லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் தான், 255 வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 255 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக உங்களோட ரவுட்டர் வந்து இந்த 1.2ல இருந்து 1.10 வரைக்கும் தான். ஒரு மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் என்ன ஒரு 10 டிவைஸ் தானே ப்ரோ இருக்கும், கரெக்டாக? ஸோ ஒரு 1.10 வரைக்கும், அதுக்கு மேலெலாம் அசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் வேணும்னா உங்களோட ஐபி 1.15, 1.20 எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம சேஃபாக இருந்துக்கிறதுக்கு நம்ம ஒரு 200 தாண்டி கூட போய்க்கலாம். அதனால தான் நான் இங்கே 200ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் கைஸ். சரிங்களா? எனக்கு 200 பிடிச்சிருக்கு, அதனால் போட்டுட்டு அசைன் ஐபி கொடுத்துருவேன். ஆனால் இங்கே என்னென்னா இன்வேலிட் ஹோஸ்ட் மேக் அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இங்கே மேக் அட்ரஸில் இஸ்டூவாக இருக்குது பார்த்தீங்களா, கோலனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா 2 டிஜிட்டுக்கு அப்புறம் அப்படி போடக்கூடாதுன்னு இங்கே போட்டிருக்காங்க. அதாவது இந்த ரவுட்டரோட செட்டிங்ஸில் இங்கே -மைனஸாக போட்டு தான் போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மைனஸாக நம்ம போட்டுக்குவோம். நவ் அசைன் ஐபி கொடுத்துருவோம்.
அண்ட் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு வேலை முடிஞ்சு. நான் ஜஸ்ட் இப்போ என்னன்னா என்னோட அந்த சர்வரை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சும்மா ரீபூட் அப்படின்னு போட்டுட்டு, இல்லை சூடு ரீபூட் அப்படின்னு போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டுருவோம் அண்ட் ரீபூட் ஆயிரும். அண்ட் ரீபூட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஐபியில் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் லோட் ஆகிட்டே இருக்குது, கனெக்டே பண்ண முடியல. அதனால தான் நம்மளுக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ அந்த ஐபியில் வேறு யாரும் இல்லை, அந்த ஐபியில் வேறு எந்த ஒரு டிவைஸும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இருந்தால் பாருங்கள், cannot கனெக்ட் டு ஹோஸ்ட், அந்த மாதிரி ஒரு ரவுட்டே இல்லை, அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுது. சரிங்களா? பட் இப்போ இதில் போய் நீங்கள் 200 அப்படின்னு போடுங்க அண்ட் இந்த மாதிரி கேட்கும், எஸ் கொடுத்துருங்க அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கோங்க அண்ட் யூ ஆர் இன் கைஸ். பாருங்கள், நம்மளோட சர்வரோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு வந்துருச்சு. அண்ட் இங்கே ஐபி வந்து என்ன போட்டிருக்கு, 192.168.1.200 அண்ட் இது எப்போவுமே இதுவாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இது எப்படி செட்டிங் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், நம்ம இப்போ பண்ணது எல்லாமே நம்மளோட ரவுட்டரோட செட்டிங்ஸில் போய் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணோம். பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி செட்டிங்கே வராமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாங்க நம்ம வந்து சர்வருக்குள்ளேயே செட்டிங்ஸ் எப்படி பண்ணணுன்றதை பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட சர்வர்கிட்டையே சொல்ல போகிறோம் தட் இந்த டிஹெச்சிபி என்ற ரவுட்டருக்குள்ளே இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுக்காத, அவங்களா ஏதோ ரேண்டம் ஐபி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களாம் கண்டுக்காத, நம்மளுக்கே ஒரு சொந்த ஐபி செட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். புரியுதா நண்பர்களே? ஆமாம், டிஹெச்சிபி தானே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐபிலாம் அசைன் பண்ணி விட்டுட்டு இருந்துச்சு, அவனை வந்து நம்ம கண்டுக்காத அப்படின்னு நம்ம சர்வர்கிட்ட சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது உங்கள் சர்வருக்கு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் நார்மலாக உங்களோட டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா ஈஸியாக போய் உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய் IPv4 போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் டிஹெச்சிபின்னு போட்டிருக்கு. அதாவது டிஹெச்சிபி ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணிடும்னு போட்டிருக்கு. இதை வந்து மேனுவலாக மாற்றி அட்ரஸஸில் போய் உங்களுக்கு பிடிச்ச அட்ரஸ் நீங்கள் என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க, 1.200 அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. அண்ட் கேட்வேல நான் சொன்னேன்ல உங்களோட ரவுட்டரோட இது போடணும்னு, அது போட்டுட்டு வேலையை முடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஒரு வேளை நம்மளோட நார்மல் ஓஎஸ் லினக்ஸ் மின்ட் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா, பட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், உபுண்டு சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம டெர்மினல் வழியாக போய் தான் நோண்டணும் நண்பர்களே. அண்ட் அது எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லினக்ஸ் மின்ட்டில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணும். ஓகேவா? பட் என்னோட உபுண்டு சர்வரில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மேனேஜர்னு நான் சும்மா போடுறேன். அப்படி போட்டால் ஒன்றுமே இல்லை, சூடோ ஆப் இன்ஸ்டால் நெட்வொர்க் மேனேஜர்னு போடுது. அதாவது நெட்வொர்க் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ எதுப்பா என்னோட இந்த சர்வரோட நெட்வொர்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபுண்டு சர்வரில் நெட்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது நண்பர்களே. இந்த நெட்டு பிளான் அப்படின்ற விஷயம் தான் வந்து உபுண்டு சர்வரில் நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணும். சரிங்களா? இப்போ நீங்கள் உபுண்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்களா, இல்லை ஆர்ச் லினக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்களா, இல்லை ஃபெடோரா சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்களா, இல்லை என்ன பண்ணீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இல்லை சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவர் வந்து லினக்ஸ் மின்ட் சர்வர் நான் செட்டப் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் சும்மா இந்த நெட்வொர்க் மேனேஜர் செட்டிங்ஸ் இங்கே போய் நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? பட் நிறைய பேர் என்னைய ஃபாலோ பண்ணி இந்த உபுண்டு சர்வர் செட்டப் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நெட் பிளான் செட்டிங்ஸ் நோண்டணும் நண்பர்களே. அதாவது உங்களோட நெட்வொர்க்கை யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட செட்டிங்ஸை நோண்டுங்க. நம்மளோட உபுண்டு சர்வரோட நெட்வொர்க்கை யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த நெட் பிளான் என்ற லூசு பையன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இவனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம். ஸோ இவரோட செட்டிங்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூடோ விம் யூஸ் பண்ணி /etc இருக்கிற நெட் பிளானில் இருக்கிற ஏதோ ஒரு கான்ஃபிக் ஃபைல். சரிங்களா? எனக்கு வந்து 50 cloud init YAML அப்படின்னு போட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் இப்படி தான் போட்டிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் இருந்தாலும் இருக்கலாம். சரிங்களா? அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஏதாவது போட்டிருக்கும். இங்கே என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன், DHCP4 ட்ரூ அப்படின்னு போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? DHCPயை யூஸ் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து இந்த ட்ரூவை வந்து ஃபால்ஸ் ஆக்குவோம் கைஸ். சரிங்களா? ஃபால்ஸ் ஆக தேவையில்ல, நோ அப்படின்னு ஆக்குவோம். சரிங்களா? ஸோ NO அப்படின்னு ஆக்கிடுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டியது என்னன்னா, நீங்கள் என்ன அட்ரஸ் செட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ADDRESSES
சரிங்களா? அட்ரஸ் அதுக்கு கீழே அடுத்த லைன் போயிட்டு ஒரு மைனஸ் ஹைஃபன் போட்டுட்டு 192.168.1 என்ன வைக்கலாங்க? 300ன்னு வச்சுக்குவோம். இல்லை 300னா 254க்கு மேலே போயிரும்ல, சும்மா 253 வச்சுக்குவோம். ஓகேவா? சும்மா பேருக்கு மட்டும் டைம் பாஸ்க்கு. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா /24 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து எப்போவுமே போடுறது தாங்க. இது வந்து சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டிஎன்எஸ்லாம் செட்டப் பண்ணணும். சும்மா நேம் சர்வர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கான அட்ரஸஸ் அப்படின்னு போட்டுட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டிஎன்எஸ் 8.8.8.8 அல்லது Cloudflare டிஎன்எஸ் 1.1.1.1 அந்த டிஎன்எஸ் சர்வர் எதை நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை செட்டப் பண்ணுறீங்க. இப்போ டிஎன்எஸ்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்கிறேன். இல்லை வேணாம், சிம்பிள் வேர்ட்ஸில் இதை சொல்ல முடியாது, இது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களே. அதனால் நான் இப்போதைக்கு ரொம்பவும் சிம்பிளாக சொல்லணும்னா டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் உங்களால் இன்டர்நெட்டில் வேறு வெப்பேஜஸோட ஐபிலாம் என்னன்றதை தெரிஞ்சு உங்களால் போக முடியுது. சரிங்களா? ஸோ டிஎன்எஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போதைக்கு என்னை ஃபாலோ பண்ணி சும்மா 8.8.8.8 போட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட கூகுளோட டிஎன்எஸ். இதில் நல்லா சூப்பராக வரும். அல்லது நீங்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம். 1.1.1.1ன்னு போட்டுக்கலாம். இது வந்து Cloudflareோட டிஎன்எஸ். ஓகேவா? நவ் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரவுட்ஸ் அப்படின்னு போடணும். ரவுட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 போட்டுட்டு டிஃபால்ட்டுன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து சும்மா சில சின்டாக்ஸ் தான் கைஸ், இதை நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் வயா போட்டுட்டு 192.168.1.1 இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரவுட்டரோட அட்ரஸ். சரிங்களா? இப்போதைக்கு நான் சொன்னது ஒன்றுமே புரியலைனா கூட பரவாயில்ல நண்பர்களே, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இப்போ என்ன செட்டப் பண்ணியிருக்கீங்கன்னா டிஹெச்சிபியை வேணாம்ப்பா தம்பி, நீ டிஹெச்சிபி வச்சு நீ சொந்தமாக அசைன் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தியா ரேண்டமாக ஐபி, அதெல்லாம் தேவையில்லை, செத்துப்போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்த அட்ரஸஸில் நம்ம என்ன போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச ஐபி போட்டுட்டோம். ஓகேவா? நேம்டு சர்வர்ஸில் நம்மளுக்கு என்ன டிஎன்எஸ் தேவைப்படுதுன்றதை நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் ஒரு 10 வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த லைனில். ரவுட்ஸில் நம்ம ஜஸ்ட் என்ன சொல்லிட்டோம்னா என்னோட அதாவது என்னோட ரவுட்டருக்கு போகிற வழி வந்து என்னன்னா இந்த வழியாக தான் என்னோட ரவுட்டரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். புரிஞ்சா நண்பர்களே? ஐ ஹோப் உங்களுக்கு ஏதோ லைட்டாக புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் கைஸ். இதை ரைட் பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா sudo net plan அப்ளை அப்படின்னு போடணும். இது என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த நெட் பிளானில் போட்டிருக்கிற செட்டிங்ஸை அப்ளை பண்ணி விட்டுரும். ஸோ போடுங்க. அண்ட் இங்கே ஏதோ எரர் காமிக்குது. ஓகே கைஸ், எனக்கு வந்து லைட்டாக ஏதோ எரர் வந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம வந்து இது போடுறப்ப இன்டென்டேஷன் ப்ராப்ளம் விட்டுருவோம். இன்டென்டேஷன்னா நம்ம நார்மலாக ஸ்பேஸாக இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ 2 இதை நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வரும். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடுங்க கைஸ். ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு டேப் அமுக்குங்க. டேப் அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் தள்ளி போயிடும். அடுத்து இன்னொரு டேப். சரிங்களா? நீங்கள் டேப் அமுக்கி யூஸ் பண்ணுங்கள். சொந்தமாக இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் விட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிரும் கைஸ். அதுதான் வந்து எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா sudo net plan அப்ளை அப்படின்னு போடுங்க. அண்ட் இந்த செட்டிங்ஸ் அப்ளை ஆயிரும். அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லேக் ஆயிரும் அல்லது டிஸ்கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நான் டிஸ்கனெக்டே பண்ணிக்கிறேன். அண்ட் நான் திரும்பியும் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து நான் 253 அப்படின்னு போட்டுட்டு நான் லாகின் பண்ணுறேன். அண்ட் பாருங்கள், என்னால் பண்ண முடியுது. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஐபி சொந்தமாக செட்டப் பண்ணி வேலையை முடிச்சுக்கலாம். புரியுதா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் செட்டப் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட சாதாரண ஐபிலாம் வரும் பார்த்தீங்களா, உங்கள் ரவுட்டர் அசைன் பண்ணி விடும்ல. அந்த நான் கூட சொன்னேன்ல, இங்கே 1லேருந்து ஒரு 10க்குள்ளே தான் அசைன் பண்ணுவோம், ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய டிவைஸ்லாம் இருக்காது அப்படின்னு. ஸோ அதனால இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் அசைன் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாதாரண ஐபியை விட எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஐபி செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. அண்ட் இதுக்கப்புறம் வாங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன்.
அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, என்ன கைஸ் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா, என்ன ஆயிடுச்சு, நான் என்டர்டெய்னிங்காக இல்லையா, ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு எம்டி ரூமில் கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பேருக்கு நம்மகிட்ட 46,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி இருக்கலாம், ஆனால் வர வியூஸ் ஒரு 100 200 இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ am I போரிங், am I no longer needed, இந்த மாதிரி கேள்விகள் ஜஸ்ட் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஸ்டில் ஐ ரியலி வாண்ட் டு ஜென்யூன்லி ஆஸ்க் ஒன் திங் ப்ரோ. அது என்னென்னா, நிஜமாலே நீங்கள் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையான்றது ப்ளீஸ் உண்மையை எழுதுங்க. பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது, நான் குவிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எழுதுறீங்க. நான் இவங்கள சொல்லலை, ஓகேங்களா? நீங்கள் யாரும் அஃபெண்ட் ஆகிற தேவையில்லை. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஓகேவா? ஜென்ரலாக நான் எப்போயாவது ஏதாவது நான் வீடியோ போட மாட்டேங்க இல்லை ஏதாவது அந்த மாதிரி சொல்கிறேன்னா நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க சப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி. ஆனால் அதே மனிதர்கள் நிஜமாலே என் வீடியோ பார்க்குறாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்கிறது, அது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேக் சப்போர்ட். அது ஃபேக் சப்போர்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது எப்படின்னா, சரி இந்த மனுஷன் சேடாக ஃபீல் பண்ணக்கூடாது அதனால ஒரு சப்போர்ட், இந்த மனுஷன் கிவ் அப் பண்ணிடக்கூடாது அதனால நம்ம சும்மா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த சப்போர்ட் எனக்கு தேவையில்லை கைஸ். எனக்கு நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க. ஆமாம் ப்ரோ, உங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ, எனக்கு சும்மா அவங்க வீடியோஸ் பார்க்குறது போர் அடிக்குது, நான் எதுக்கு உட்காந்து லினக்ஸ்லாம் செட்டப் பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் பார்க்குறது இல்லை அப்படின்னு நீங்கள் உண்மையை சொல்லணும். அது வந்து எனக்கு தேவை. உண்மைகள் கேட்குறதுக்கு நான் ரெடி, சரிங்களா? நான் சேடாக ஃபீல் பண்ணுறது, நான் சப்போர்ட் இருக்கு இல்லை அதை நினச்சி சேடாக ஃபீல் பண்ணுறதை விட உண்மை என்னன்றதை தெரிஞ்ச சேடாக ஃபீல் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா சேடாக ஃபீல் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிக்குவேன், சரிங்களா? அதாவது நான் சிம்பிள் வேர்ட்ஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ரோ, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற மனிதர்கள் ஆக்சுவலாக நீங்கள் வீடியோஸே பார்க்குறது இல்லை, வீடியோஸ்லாம் கமெண்ட்டே காணோம், சரிங்களா? அண்ட் நான் எப்போ வந்து ஆக்சுவலாக ஏதாவது இந்த மாதிரி போஸ்ட் போடுறேன், என்ன கைஸ் யாருமே பார்க்குறது இல்லையா இல்லை இந்த மாதிரி ஏதாவது நான் போட்டதுக்கப்புறம் மட்டும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறமும் பார்க்க மாட்டீங்க வீடியோஸ், சப்போர்ட் மட்டும் பண்ணுவீங்க. தென் வாட் இஸ் தட்? அது எனக்கு கொஞ்சம் புரியலை, சரிங்களா? பாருங்க கைஸ், நான் இப்படி சொன்னது வந்து டெஃபினெட்லி எல்லாரையுமே அஃபெண்ட் பண்ணியிருக்கோம். என்னடா நம்ம இவனை சப்போர்ட்டே பண்ணுறோம் ஆனால் இருந்தாலும் இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க. தப்பே இல்லை கைஸ், சரிங்களா? டெஃபினெட்லி நீங்கள் அப்படி நினைக்கலாம். பட் நீங்கள் ஏன் சைடில் இருந்தும் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே கமெண்ட் பண்ணியிருக்கிற எந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் கமெண்டே பண்ணியிருக்க மாட்டேன், சரிங்களா? சப்போர்ட் மட்டும், டோன்ட் வரி ப்ரோ, வி ஆர் ஹியர், ஐ ஆம் ஹியர், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுவீங்க. பட் இதே மனிதர்கள் வந்து மோஸ்ட் பீப்புள் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கம்மி தான். அதை தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ அது ஏன் சைடில் இருந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி ஃபீல் ஆகும்னு. அதை தான் நான் ஜஸ்ட் போட்டிருந்தேன், ஓகேவா? அண்ட் இதுக்கு நீங்கள் என்னை ஹேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க கைஸ், தப்பு இல்லை. இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் மை வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங், ஹேட் மீ, ஜஸ்ட் டெல் த ட்ரூத். மேபி எனக்கு இவ்வளோ தேவையில்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், நான் இது பண்ணாமல் இருக்கலாம். இஃப் தமிழில் யாரும் லினக்ஸ் பற்றி அல்லது எனிதிங் பற்றி பார்க்க விரும்பலைன்னா பரவாயில்ல, தப்பு கிடையாது. இருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அவங்கள தானே பார்க்க போகிறாங்க, வேறு யார் பார்க்க போகிறா? மேபி நான் இங்கிலீஷில் வீடியோஸ் வேறு சேனல் ஆரம்பித்து நான் போட ஆரம்பிச்சிடலாம், அல்லது ஹிந்தியில் வீடியோஸ் வேறு லாங்குவேஜ், அல்லது கன்னடாவில் வீடியோஸ். எனக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், பைத்தன் மட்டும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் தெரியணும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஐ நோ மெனி பேசுகிற லாங்குவேஜஸ் ஆல்சோ, ஸோ ஐ கேன் மேக் வீடியோஸ் இன் தோஸ் லாங்குவேஜஸ். ஒன்றும் தப்பு கிடையாது கைஸ். ஸோ உண்மையை மட்டும் ப்ளீஸ் சொல்லுங்கள். அதாவது நிஜமாலே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவை ஃபைண்ட் பண்ணுறீங்க அண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? சும்மா சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்றது சொல்லாதீங்க, சரிங்களா? ஓகே கைஸ், இதுதான் நான் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். சரி, அவ்வளோதாங்க கைஸ், பெருசாக கமெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ நம்ம தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், ஓகேவா? பாய் பாய்.